கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுங்க சார் நடந்துட்டு போகும்போது கால் மம்முட்டி விட்டுருச்சு, கால் வந்து இடறிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது மெயினாக ஏன் வருதுன்னா ஆங்கிள் இன்ஜுரிஸ்ன்னு நம்ம சொல்கிறோங்க. வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. வராமல் எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இன்ஜுரி வந்துருச்சு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், சார் கால் வந்து சுளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எண்ணெய் போட்டு நீவராங்க. சில பேர் வந்து சுடுதண்ணி வச்சு, நிறைய நம்ம சினிமா படத்தில் பார்க்குறோம், நிறைய வந்து அந்த பேசினில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும், டாக்டர் வருவார், ஹாட் வாட்டர் வச்சு துணி வச்சு ஒத்துற மாதிரி கொடுப்பாரு. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாதுங்க. வணக்கங்க, நான் டாக்டர் பாலமுருகன், எலும்புரி மருத்துவர். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அதிகமாக யார் வராங்கன்னா, பொதுவாக வந்து இன்ஜுரியில் வந்து கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுங்க சார் நடந்துட்டு போகும்போது கால் மம்முட்டி விட்டுருச்சு, கால் வந்து இடறிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது மெயினாக ஏன் வருதுன்னா ஆங்கிள் இன்ஜுரிஸ்ன்னு நம்ம சொல்கிறோங்க. கணுக்கால் சுற்றியுள்ள நரம்பு தசை நார்கள் வந்து கட் ஆகிறதுனாலையும், அது நரம்பு தசை நார் வந்து கசங்கிறதுனாலே வருதுங்க. அது நம்ம ஆங்கிள் ஸ்ப்ரெயின் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். நம்ம வந்து அது நிறைய டைப் இருக்குது. கிரேட் 1 அப்படின்னு சொன்னால் சின்ன லைட்டான அந்த ஆங்கிள் லிகமெண்ட்டில் தசை நாரில் வந்து சின்ன வந்து லைட்டாக ஒரு கசங்கி இருக்குது. கிரேட் 2 அப்படின்னா ஒரு 20 to 30% அந்த தசை நார் வந்து கட் ஆகிறது. கிரேட் 3 அப்படின்னா வந்து ஃபுல்லாக அந்த தசை நார் ஃபுல்லாக கட் ஆகி இன்ஸ்டபிலிட்டி, கால் வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கும். அது வந்து அதனால் வந்து நம்ம இன்ஜுரிஸ் வருது. இந்த இன்ஜுரிஸ் நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. வராமல் எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஆங்கிள் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஆங்கிள் மூமெண்ட்டில் முன்னால் மடக்கிறது, பின்னால் மடக்கிறது, அதாவது பிளான்டார் ஃப்ளெக்ஷன், டார்சி ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு எல்லாரும் நம்ம வீட்டிலே நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிளோட ஸ்டிஃப் ஆங்கிள், அது ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது இன்ஜுரிஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்ஜுரி வந்துருச்சு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், சார் கால் வந்து சுளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எண்ணெய் போட்டு நீவராங்க. சில பேர் வந்து சுடுதண்ணி வச்சு, நிறைய நம்ம சினிமா படத்தில் பார்க்குறோம், நிறைய வந்து அந்த பேசினில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும், டாக்டர் வருவார், ஹாட் வாட்டர் வச்சு துணி வச்சு ஒத்துற மாதிரி கொடுப்பாரு. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஆங்கிள் இன்ஜுரிஸ் ஒரு அடிபட்ட உடனே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஒரு கம்ப்ரெஷன் பேண்டேஜ், நம்ம ரைஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அதிகமாக உடனே இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அதிலே வச்சு நடக்கக்கூடாது, அதை வச்சு நம்ம ஓடக்கூடாது. அதாவது உடனே ரெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் ஐஸ் பேக் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் கம்ப்ரெஷன் பேண்டேஜ், அது வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக, அந்த லிகமெண்ட் இன்ஜுரி அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக பேண்டேஜ் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து கால் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கலாம், எலிவேஷன் சொல்லுவோம். இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். அதை நம்ம அறியாமல் நிறைய பேர் வந்து எண்ணெய் போட்டு நீவுறது, அது சுளுக்குன்றாங்க, அது என்னன்னு தெரியல, சுளுக்குன்றாங்க, அதை போட்டு நீவுறாங்க. ப்ளஸ் வந்து சில பேர் வந்து நெட்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அது வந்து நம்ம வந்து முறையாக வந்து சயின்டிஃபிக் ரீதியாக அணுகி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரி பண்ண முடியுங்க. ஓகே சார், இப்போ இந்த நெட்டை எடுக்கிற விஷயமும் ஹாட் வாட்டரும் சொன்னீங்களா சார், அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? ஏன்னா இப்போ அடிபடும் போது அந்த இடத்துல வந்து இப்போ தசைநார் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு ரத்த ஓட்டம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் வந்து ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகத்தான் செய்யும். அதனால வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து முடிஞ்ச அளவு அந்த இடத்துல கம்மி பண்ணுறதுக்கு ஐஸ் பேக் தான் அப்ளை பண்ணணும். ஓகே.